கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை போயிருந்தாங்க. யார்கிட்ட ஃபுட்டு நல்லா இருக்கும் மதுரைன்னு கேட்டப்போ எல்லாரும் சொன்ன ஒரே கடை மதுரை கோனார் கடைங்க. அதை நம்பி போனேன். கீழே ஃபுல்லாயிருச்சுன்னு சொல்லி மேலே போனால் ஏதோ ஓசியில் சாப்பிட்ட வந்த மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. சரின்னு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுத்தா முக்கால்வாசி ஐட்டம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கே முடிஞ்சிருச்சான். சரி இருக்கிறதையாச்சும் கொண்டாங்கன்னு சொல்லி கொத்து புரோட்டாவும் செஸ் குருமாவும் இடியாப்பமும் கறி தோசையும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. கொத்து புரோட்டாவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன் செஸ்ட் குருமான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரே ஒரு பீஸ் சின்னதாக இருந்துச்சு. ஒரு 3 கிரேவி கொடுத்துருந்தாங்க. 3 கிரேவி ஒரே ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஆனால் அந்த இடியாப்பம் வித் அந்த மட்டன் செஸ்ட் குழம்பு காம்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சூடாக அந்த கறி தோசையை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கறி நல்லா ரோஸ்டாக இருந்துச்சு. அந்த தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதோட ரேட்டு மட்டும் 250 ரூபாயா. 250 ரூபாய்க்கு இந்த தோசை வர்த்தாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டு பில்லை பார்த்தா சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு நிம்மதியாக வெளியே போகலான்னு பார்த்தா வாட்ச்மேன் ரெடியாக இருப்பார். என்னமோ கொடுத்து வச்ச மாதிரியே காசு கேட்பாருங்க. இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சாங்கிறது தெரில. உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோமித் ரோஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.